அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி, திருமதி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷுஹதாஉ ஹம்சு, 5 நபர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள், ஷுஹதாக்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 1வது அல் மத்ஊன். மத்ஊன் என்று சொன்னால் தன்னுடைய ஏதாவது தொற்று நோயால் மரணிக்கக்கூடியவர். வல் மத்பூன், தன்னுடைய வியாதி, குடலினால் ஏற்படக்கூடிய வியாதியினால் மூத்தாகக்கூடியவர். வல் கரிக்கு, அல்லது நீரினால் மூழ்கடிக்கப்பட்டு அல்லது தீயினால் கரிக்கப்பட்டு மூத்தாகக்கூடியவர். வசாஹிபுல் ஹதுமு, அதாவது இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி தவித்து மூத்தாகக்கூடியவர். மேலும் வஷுஹதா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய தன்னுடைய உயிரை தியாகம் செய்து போரிட்டு மரித்த சகோதரர்கள். இந்த 5வரும் ஷுஹதாக்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, கடந்த காலங்களிலே பல்வேறான இடங்களிலே பல தூரங்களிலே மூத்தாகப்படக்கூடிய நிறைய சகோதரர்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு நம்மிலே, நம்ம ஊரிலே, நம்ம சொந்த பந்தங்களிடத்திலே, நம்முடைய நெருக்கமானவர்கள் கூட இன்றைக்கு இது போன்ற நோய்களினால், இது போன்ற வயிற்றினால் ஏற்படக்கூடிய நோய்களினால், அல்லது தொற்று நோயினால், அல்லது கருகப்பட்டு, அல்லது கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு, இப்படி நிறைய சகோதரர்கள் மரணித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சகோதரர்களே, இவர்களெல்லாம் ஷுஹதாக்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். 2829வது ஹதீஸாக. அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய மௌத்தை, அல்லாஹ் இப்படிப்பட்ட மௌத்தை யாருக்கெல்லாம் நாடுகிறானோ நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். சபுராளிகளாக இருக்க வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ் தான் எனக்கு நோய் ஏற்படுத்தினான், அல்லாஹ் தான் எனக்கு நிவாரணத்தையும் தரக்கூடியவனாக இருக்கிறான். நான் ஷஹீதாக மரணிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் மரணித்தவர்கள் ஷஹீதாக மரணிக்கிறார்கள் என்று நாம் பொறுமையாக காத்திருப்போமேயானால் ஷுஹதாக்களுடைய தரஜாக்கள் எவ்வாறு என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொண்டு நம்மிலே மரணித்தவர்களுடைய கபருடைய அதாபுகளை லேசாக்கி, அவர்களுடைய மன்னரையை விசாலமாக்கி, அவர்கள் நாளை மறுமையிலே உயரிய சொர்க்கத்தை அடையக்கூடிய சீவை நாமுக்கும் அவர்களுக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.